ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தி டெவிலிஸ் பார்ட் டைமர் சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பயும் போல இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நீங்க சோஷியல் மீடியால நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் எப்பயும் கூட ஆசியலோடைய புலம்பல் தான். பட் இந்த தடவை வழியால புலம்பல. அதுக்கு பதிலா நான் நல்லா வரதுக்கு ஹாஸ்பிடல்ல தான் கொண்டு வந்து சேர்க்கணுமா, இங்க எவ்வளவு பில் ஆகுது தெரியுமாடான்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இவனை பாத்துக்கக்கூடிய நர்ஸ் இங்க வந்து என்னப்பா இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்ற மாதிரி கேட்க, எனக்கு நல்லா தாங்க இருக்குது, இருந்தாலும் வரக்கூடிய பில் எல்லாத்தையும் என்னோட இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண முடியுமா? ஓ இன்சூரன்ஸா, அப்பனா தாராளமா உங்க பில் எல்லாத்தையும் இதுல கிளைம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இன்னொரு குளுக்கோஸ் நீங்க போட்டுக்கணும், குளுக்கோஸை போட்டு விட கொஞ்ச நேரத்துல இவன் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அடடடா இந்த ஹாஸ்பிடல் ஒரே ரோதனையா இருக்குன்ற மாதிரி வெளியில வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் அடி வாங்கின நிலைமையில கிடக்குறாரு. அதனால சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு, யார் இப்படி உங்களை பண்ணது, என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் தம்பி சௌக்கியமான ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா இவனுக்கு பக்கத்து பெட்ல இருந்து ஆர்பா தான். அதனால வந்தவன் ஒரே கூத்துல இவனை நாக் அவுட் பண்ணிட்டு இவனோட இன்சூரன்ஸ் கார்டு இருக்கும் இல்லையா அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஆனா இவன் இந்த இடத்துல அடி வாங்கி வெளியில துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியாம இவனை பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நர்ஸ் இந்த இடத்துக்கு வந்ததும், எங்க உங்களுக்கு தான் உடம்பு முடியலன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வழியில இந்த பக்கம் வந்தீங்க, வாங்க போயிட்டு இந்த வலியை குறைக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்ற மாதிரி கூட்டிட்டு இருக்க. உண்மையாவே இந்த ஆர்பா எதுக்காக இந்த கார்டு திருடி இருக்கான்னு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய அட்ரஸுக்காக தான். அதனால எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்களை யாராலுமே தடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் இவன் கிளம்பிக்கிட்டு இருக்க. ஒய்யால நான் தடுக்க வருவேன்டான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு சைக்கிள்ல வரான். அதாவது நம்ம சைட்டன் தான். ஆனா இவன் எமிலியாவை தடுக்க போறானா இல்ல வேற யாராச்சும் தடுக்க போறானு இவனுக்கே தெரியல. அதனால யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எமிலியா சீகோ ரெண்டு பேருமே அந்த ஏஞ்சல் தூக்கிட்டு போனா இல்லையா, அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எமிலியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேக்ரெட் ஸ்வார்ட் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு இவகிட்ட பிசிக்கலா இருக்காது, அதுக்கு பதிலா இவளுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது இவளுடைய சோல் கூட அது மிக்ஸ் ஆகி இருக்கும். அதனால தான் இங்க பாரு எமிலியா, உனக்கு அந்த டெவில கொல்றதுக்கு மனசே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உனக்குள்ள இருக்கக்கூடிய சேக்ரெட் ஸ்வார்ட் என்கிட்ட கொடுத்துரு, அதை வச்சு நான் டெவில கொன்னு ஈஸ்லாவுக்கும் இந்த உலகத்துக்கும் நான் அமைதியை கொடுக்குறேன். அதனால அந்த சேக்ரெட் ஸ்வார்ட் நீனே என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு இவன் தன்னுடைய பவரை வச்சு எமிலியாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. எமிலியாவும் டேய் நிறுத்துறா, ஒரு விஷயம் உனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்குள்ள இருக்கக்கூடிய சேக்ரெட் ஸ்வார்ட் நம்ம சூஸ் பண்ண முடியாது, அதுதான் நம்மள சூஸ் பண்ணும். அந்த மாதிரி என்ன சின்ன வயசுல சூஸ் பண்ணி என்கிட்ட வந்துச்சு. சோ அந்த சேக்ரெட் ஸ்வார்டுக்கு நீ தேவைப்பட்டினா கண்டிப்பா அதை உன்னை சூஸ் பண்ணி உன்கிட்ட வந்திருக்கும். ஆனா அதை புரிஞ்சிக்காம மரணமண்ட மந்திரி இந்த இடத்துல வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியடா கிறுக்கடாடா நீ அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னது யாரை பார்த்து கிறுக்க மரமண்டேன் கொய்யால, இன்னைக்கு நான் உனக்கு கொன்னாச்சு, உனக்குள்ள இருக்கக்கூடிய சேக்ரெட் ஸ்வார்ட் நான் வெளியில எடுக்கிறேன்னு அடுத்த நிமிஷமே இவன் மொத்த பவரையும் இறக்கி எமிலியாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் கிட்ட வந்துகிட்டு இருக்கக்கூடிய சைட்டனால கிட்ட வர முடியல. ஏன்னா இந்த பில்டிங் சுத்தி இந்த ஃபாலன் ஏஞ்சல் ஒரு பேரியர் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதனால இவனுக்கு முன்னாடி பேரியர் இருக்குன்னு தெரியாம செம்ம வேகத்துல வந்தவன் மோதி இந்த இடத்துல கீழே விடும்போது இன்னொரு பக்கம் அந்த ஏஞ்சல் எமிலியாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, இங்க பாரு எமிலியா, நீ என்னதான் சொன்னாலும் சரி எது பண்ணாலும் சரி, நான் இப்படி உன்னை டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணியாச்சும் அந்த சேக்ரெட்ஸோட எப்படியாச்சும் உனக்குள்ள இருந்து நான் வெளியில எடுத்துருவேன். அதனால திரும்பவும் சொல்றேன், உனக்குள்ள இருக்கக்கூடிய சேக்ரெட்ஸோட நீ நான் கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு இவ்வளவு நேரம் அவன் சொன்னதை எதையுமே காதுல வாங்கிக்காம இவன் பட்டிங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதான் இவனுக்கு சைடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்ற விஷயமே தெரிய வருது. அதனால இவன் டக்குனு இங்க இருக்கக்கூடிய இந்த சூசன் ஒரு காலியா அவகிட்ட சொல்லி, இங்க பாருப்பா நான் உனக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் செய்யணும்னா நீ போயிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சைட்டன் கூட சண்டை போடு, ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா அவன் கிட்ட இப்ப உனக்கு எதுக்குற அளவுக்கு சக்தியெல்லாம் கிடையாது. சோ அதனால எனக்கு சேக்ரெட் ஸ்வார்ட் கிடைக்கிற வரைக்கும் நீ அவன் கூட போயிட்டு கொஞ்ச நேரம் சண்டை போடுப்பான்ற மாதிரி சொல்லப்போம் இவ்வளவு சரி ஓகே நான் போய் பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள எமிலியாவே, இங்க பாருப்பா நீ போயிட்டு இப்ப அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சினா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கே வராது. ஏன்னா டீமன் லார்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவனுடைய ஆர்மி திரும்பவும் ஈஸ்லாவை அட்டாக் பண்ணுவாங்க. அதனால இப்ப நீனே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு போர் வேணுமா அமைதி வேணுமான்னு கேட்க, இதுல என்னப்பா கேள்வி கேட்கிற, நீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும், அப்புறம் என்கிட்ட வந்து நீங்க எல்லாருமே கெஞ்சணும், அதுதான் எனக்கு வேணும்னு இந்த ஏஞ்சல் ஒரு மாதிரி கெக்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில கடக்கக்கூடிய சீக்கிரமும் அழுதுகிட்டே, சூசனோ உங்களுக்கு கண்டிப்பா இதுதான் வேணுமா, பிளீஸ் எமிலியா சொல்றது ஒரே ஒரு தடவையாச்சும் கேளுங்கள் இவ அழுதுகிட்டே இருக்கிறா. ஆனா இவ அழுவுறதெல்லாம் பத்தி இவ கவலையே படல. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் டெவில் செத்துட்டானா எல்லாமே நார்மலா மாறிடும், அவ்வளவுதான் இல்லையா, அதனாலதான் அவ சாகணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ஏன் உங்களுடைய வீர கூட நான் பலி கொடுப்பேன்னு இவ தன்னுடைய வெப்பனை எடுத்துக்கிட்டு கொல்றதுக்காக போகும்போது கண்ணீர் விட்டுக்கிட்டே போக, இந்த பக்கம் நம்ம சைடனும் பேரியரா சரி ஓகே இதை உடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு இவங்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி கொஞ்சம் மேஜிக்கை யூஸ் பண்ணி மொத்தமா அந்த பேரியரை உடைச்சிட்டான். பட் இப்ப இவன் அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தி வந்துட்டு இருக்கா இல்லையா, அதனால அவ வரத பார்த்ததும் ஐயோ இவ இங்க வரான்ற மாதிரி ஜம்ப் பண்ணி எட்ட போக வந்தவளும் மாசான ஒரு என்ட்ரி கொடுக்குறா. ஆனா என்ன சைட்டு தான் இங்க உடஞ்சு போன சைக்கிளை பார்த்துட்டு கதறிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சைக்கிளை லூசிபர் வீணாக்கனா, இப்போ ஒரு சைக்கிளை இவ உடைச்சு போட்டா இல்லையா, அதனாலதான் இவன் கொல்ல வந்தது கூட நினைச்சு கவலைப்பட
கவலைப்படாம நான் கஷ்டப்பட்டு வாங்கின சைக்கிள் ட்ரீ அது அசால்ட்டா அடிச்சு உடைச்சிட்டே உனக்கு மனசாட்சி இல்ல பார் நீ என்ன பண்ணி எனக்கு தெரியாது என்னோட சைக்கிள் உடைச்சதுக்காக நீ நான் புது சைக்கிள் வாங்கி தரணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாய முறா இன்னைக்கு நான் உன கொல்லாம விட மாட்டேன்னு இவன் சைட்டனை அட்டாக் பண்றதுக்காக துரத்துனாலும் சைட்டன் மேல ஒரு கீரல் குடும்படல ஏன்னா சைட்டன் கிட்ட பவரே இல்லனாலும் கொஞ்சம் ஓவர் பவர்டான பர்சன் இல்லையா அதனால அசால்ட்டா தப்பிச்சு ஒரு இடத்துக்கிட்ட வந்ததும் ஹே சூசன ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு டக்குனு இவன் போட்டுருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கைட்டிட்டான் அதனால இதை பார்த்த உடனே ஹே சைட்டன் எதுக்குடா இப்படி பண்ற உனக்கு மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சுன்ற மாதிரி கேட்கவும் எனக்கு மண்டையில அடிபடல உனக்கு தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஏன்னா என்ன மாதிரி கடையில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த கடைக்காரங்களே தான் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அதுவும் வருஷத்துக்கு ஒண்ணே அதனால தான் நம்ம சண்டை போடும்போது தேவையில்லாம இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சுன்னா நான் புதுசா ஒண்ணு வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணணும் இல்லையா அதனால இதை ஓரமா வச்சுட்டேன் சோ இப்போ வா வந்து என்ன அட்டாக் பண்ணுன்னு கூப்பிடவும் கிறுக்கு பையில இவன் கூட எவன்டா சண்டை போடுவான்ற ஒரு அட்டாக் பண்ண இவன் போட்டிருந்த பனின்னு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதனால இவளுக்கு என்ன பண்றதே தெரியாம டேய் நான் உன்னை அட்டாக் பண்றதுல இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடுறன்ற மாதிரி கத்தவும் இவன் கூலா ஹே இங்க பாருப்பா நீ யாரு என்ன ஏதுன்றதுல எனக்கு ஆரம்பத்துல இருந்து நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸா எனக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒன்னால மட்டும் தான் வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தோ அதை கண்டும் காணாம நான் இருந்தேன் ஆனா நீ இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே கையை வச்சுட்டல அதனால இன்னைக்கு நீ இல்ல நானும் ஒரு கை பாத்துடலான்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் அப்பனா நான் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு உனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியுமான்ற மாதிரி கேட்க ஆமா நீ என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து சமைக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நீ ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா சர்ச்சை சேர்ந்தவங்க சமைக்கக்கூடிய சாப்பாட்டுல எல்லாத்திலையும் செலஸ்டியல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி சமைப்பாங்க அதனாலதான் நீ சமைச்ச சாப்பாட்டுல இருக்கக்கூடிய செலஸ்டியல் ஃபோர்ஸ பார்த்ததுமே நீ ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கிறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பட் நல்லவளா இருக்கேன்றதுனால அமைதியா இருந்தேன் ஆனா நீ இன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கே துரோகம் பண்ணி அவங்களையே கொல்றதுக்கு தயாராயிட்ட அதனால இப்ப நீ கொள்ளு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டீமன்ஸுக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுன்னு சொல்லவும் இவளுக்கு கோவம் எக்கச்சக்கமா வந்து என்ன அப்படி சொல்லாதுன்னு செம வேகமா வந்து ஒரு அட்டாக் பண்றா இந்த அட்டாக்ல லைட்டா சைட்டனுக்கு ஒரு அடி விழுந்திருக்கும் ஏன்னா இவங்க கிட்ட இருந்த மொத்த பவர் இந்த பேரியரை உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணா இல்லையா அதனால என்னடா அது எல்லா பவரையும் இப்படி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு எழுந்துகிட்டு இருக்க ஹே சைட்டன் உன்னால அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு இவ்வளவு நேரமா இவனை அட்டாக் பண்ணணும் கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தவ அமைதியா இவங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா ஏன்னா இவளுக்கு உண்மையாவே யாருமே கொல்றது சுத்தமா பிடிக்கவே இல்ல இருந்தாலும் தனக்கு மேல இருக்கிறவங்க நம்மள மிரட்டுறாங்க அவங்களுக்காக நம்ம வேலை செய்யணும்னு சொல்றாங்கன்றதுனாலதான் இத்தனை நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனா தான் பண்றதெல்லாம் தப்புன்றத இன்னைக்கு சீகோ சொன்னது அப்புறம் நம்ம எமிலியா சொன்னது இப்போ நம்ம டெவில் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் இவன் புரிஞ்சுக்கிட்டா இல்லையா அதனாலதான் இங்க பாரு உன் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய பவர் வச்சுக்கிட்டு அவனை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லவும் ஆனா இவன் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஓ அப்படியா சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையோ எனக்கு நெருங்கினவங்களையோ நான் காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் நாளைக்கு உனக்கே பிரச்சனை கூட உன்னையுமே நான் காப்பாத்த வருவேன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்பனா அவன் கூட சண்டை போடுறதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அவனுக்கு பவர் எல்லாமே மூணுல இருந்து தான் கிடைக்குது அதனால ஃபாலன் ஏஞ்சலா இருக்கக்கூடிய அவனை உன்னால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இவ சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாதுப்பா நான் போயிட்டு மத்தவங்களை காப்பாத்த போறேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேஃபா இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்காக இவன் பில்டிங்குள்ள ஓட ஆரம்பிக்க ஜூசுனோவுக்கு கண்ணில் தாரையா கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது ஏன்னா சைடு இந்த இடத்துல ரொம்பவே நல்லவனா இருக்கான் இல்லையா அதனாலதான் ஏன் இந்த அளவுக்கு இவன் நல்லவனா இருக்கிறான் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக இவனுடைய உயிரிவே இவன் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாராயிட்டானே அப்பனா நான் மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நானும் ஏதாச்சும் பண்ணணும் அதனால நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு இவனும் இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத லூசிஃபர் வீட்ல உட்கார்ந்து ட்ராக்கிங் டிவைஸ் மூலமா ட்ராக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் அப்பன்னு பார்த்து இவனுடைய வீட்ல ஒரு காலிங் பெல் அடிக்கவும் யாரா அது இந்த நேரத்துல டெலிவரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்த்தா ஹாஸ்பிடல்ல இருந்த ஏசியிலுடைய கார்டை எடுத்துக்கிட்டு கிளம்புன ஆர்பா கரெக்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அதனால இவனை பார்த்ததும் அப்புறம் ஆர்பா நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி கேட்கவும் இவனும் நான் நல்லா தான் இருக்கிறேன் இருந்தாலும் நீ தான் இந்த இடத்துல சொர்க்கத்துக்கு போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற அதனால இப்ப கூட உனக்கு கெட்டு போலப்பா என் கூட டீலிங் வச்சுக்கோ உன நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லப்போம் அப்பனா சரி நான் உங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறேன்னு லூசிஃபர் இவன் கூட இந்த பக்கம் கூட்டு சேர்ந்துக்க இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஃபாலன் ஏஞ்சல் இருக்கான் இல்லையா அவன் ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டு இங்க பாருமா இதுக்கு வேற நான் டார்ச்சர் பண்ண முடியாது இதை விட்டாலே எனக்கு இப்ப வேற வழியும் கிடையாதுன்னு எமிலியா கிட்ட வந்து சட்டையில இருக்கக்கூடிய பட்டனை ஒண்ணு கைட்டுறான் அதனால டேய் பர்வட் உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி இவங்க கதற ஆரம்பிக்க ஹே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல உன்னுடைய நெஞ்சை கிழிச்சு உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேக்ரெட்ஸோட வெளியில எடுக்க போறேன்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சீக்க உடனே இங்க பாருங்க அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் அவங்களை விட்டுடுங்க அவங்களுடைய உயிரை எடுத்துறாதீங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க சரி 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 ஓகே ஓகே நீ சொல்லிட்டீனா நான் இவளை எதையுமே பண்ணாம விட்டுடுறேன் அதுக்கு பதிலா உன்ன நான் ஏதாச்சும் பண்றேன்னு ஒரு மாதிரி மார்க்கமா இவன் சீகோவை பார்க்க ரெண்டு பேரும் அடச்சி பொறுக்கின்னு வாய்க்கு வந்த பீப் வார்த்தையெல்லாம் போட்டு இவனை கேவலமா திட்ட ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல இவனால தாங்கிக்க முடியாம பவரை யூஸ் பண்ணி வாய் மூடுங்க இல்ல ரெண்டு பேரையும் ஒரே அடியா கொண்டுடுவன்ற மாதிரி கத்தன உடனே எமிலியாவும் ஹே இங்க பாரு நீ ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன பண்ணு அதை விட்டுட்டு சீகோ மேல கைய வைக்காத அப்படி வச்ச நீ உயிரோடவே இருக்க மாட்டாடான்ற மாதிரி மிரட்டுறா ஆனா இவன் தான் இப்ப கட்டுப்பட்ட நிலைமையில கிடக்குறா இல்லையா அதனால இங்க பாருப்பா ஒன்னாலே உன்னை ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்க முடியல அப்படி இருக்கும்போது அவளை ஏதாவது பண்ணா நீ என்ன பண்ணுவன்ற மாதிரி கேட்கும்போது ஹே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா அவளுடைய மேனேஜர் மாவு ஏதாவது பண்ணுவான் எனக்கு எஸ்எஃப்சி மேனேஜரா இருக்கக்கூடிய உனக்கு உன்னுடைய எம்ப்ளாயிஸ் மேல எந்த அளவுக்கு அக்கறை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனா மெக்டொனால்ட்ஸ் உடைய மேனேஜரா இருக்கக்கூடிய மாவ் தன்னுடைய
எம்ப்ளாயிஸ்க்கு ஒண்ணுனா முன்னாடி இருக்கவங்க யாரு என்னெல்லாம் பார்க்காம இறங்கி ஏதாவது செய்வான். அதனால அவளை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா மாவான சைட்டை நீங்க வருவான்டான்ற மாதிரி சொல்லவும், ஏய் நீ ஒரு ஹீரோ, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு டெவில் வருவானான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மனகண்டா ஃபாலன் ஏஞ்சல் மெக்டானல்ட்ஸோட மேனேஜர் வந்துட்டானே சைட்டன் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனா இவன் ரொம்ப லேட்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இல்லையா, அதனால ஏன்டா இவ்வளவு லேட்ன்ற மாதிரி எமிலியா கத்த, ஏய் கத்தாதப்பா, படிக்கட்டா இருந்துச்சா அதுல ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மத்தபடி ஒண்ணு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஃபாலன் ஏஞ்சலும், தம்பி உன்கிட்ட மேஜிக்கே இல்ல, அப்படி இருக்கும்போது என் கூட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா, எதுக்கு தேவையில்லாம என் கையில உன்னுடைய உயிரை விடுறதுக்காக வந்திருக்குன்ற மாதிரி கேட்க, ஹே இங்க பார் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இந்த இடத்துக்கு வந்தது சீகோவை காப்பாத்துறதுக்காக சொல்ல, சீகோவுக்கு அப்படியே உள்ள பட்டாம்பூச்சியா பறக்குது. ஆனா அடுத்த செகண்டே அந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சு. ஏன்னா இவன் சீகோ மேல இருக்கக்கூடிய அன்புனால வரல, அதுக்கு பதிலா அவனுடைய ஸ்டாஃப் அவளை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கன்ற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். அதனாலதான் இப்படி என்ன மோசம் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ஃபாலன் ஏஞ்சலும், சரி ஓகே உன்னால என்ன தோக்கடிக்க முடியும் நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கல, வா இன்னைக்கு நீனா இல்ல நானான ஒரு கை மோதி பாத்துடலான்னு இவன் தன்னுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி சைட்டனை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க, இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சீகோவும் மாவு இல்ல இப்படி ஆக கூடாதுன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த அட்டாக்ல மாவுக்கு பெருசா ஒண்ணு அடிபடல, ஜஸ்ட் மண்டை உடைஞ்சி ரத்தம் மட்டும் வந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்ப கூட இவன் தன்னை பத்தி கூட கவலைப்படாம, ஹே நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, என்னால இவன் அசால்ட்டா சமாளிக்க முடியும்ன்ற மாதிரி வீரவாசனம் பேசவும் இந்த ஃபாலன் ஏஞ்சல் கெக்கமுக்குன்னு சிரிக்கிறான். ஏன்னா சைட்டன் இன்னதான் முக்குனாலும் மொனவனாலும் இன்னைக்கு இவனுக்கு பவரே கிடைக்காது. ஆனா ஃபாலன் ஏஞ்சல் அப்படி கிடையாது, இன்னைக்கு ஃபுல் மண்டேன்றதுனால இவனுடைய பவர் அபரிவிதமா இருக்கும். அதனாலதான் இவன் வீரவாசனம் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு உன்னால என்ன தோக்க அடிக்கவே முடியாதுன்ற மாதிரி இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பிரீஸ்ட் ஆர்பா இருக்கான் இல்லையா, அவன் எமிலியாவுடைய பேக்ல இருக்கக்கூடிய அந்த ஹோலி விட்டமினை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பேக் தான் எமிலியா சண்டை போட்ட இடத்துல கீழே போட்டுட்டாலே அப்புறம் எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னா இதுக்கு காரணம் லூசிஃபருடைய ட்ராக்கர். ஏன்னா அவன் ட்ராக்கரை தூக்கி எமிலியாவுடைய பேக்குள்ள போட்டு வச்சிருக்கான் போல. அதனாலதான் அந்த பேக்கை கண்டுபிடிச்சு இவங்கிட்ட கொடுத்ததும் உள்ள இருக்கக்கூடிய ஹோலி விட்டமினை குடிச்சிட்டு ஃபாலன் ஏஞ்சலுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன்னு ஆபரகா டீப்ரா டூப்ரகா டாப்ரா திறந்துட்டு சீசேம்ன்ற மாதிரி இவன் ஈஸ்லாவுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மந்திரத்தை இந்த இடத்துல போட ஒரு போர்ட்டல் மூலியமா ரொம்ப தூரத்துல இருந்த மூணு பூமிக்கு ரொம்ப கிட்டத்துல கொண்டு வந்துட்டான். ஏன்னா ஃபாலன் ஏஞ்சலுக்கு நிலாவுல இருந்து சக்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த நிலா எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்குதோ அந்த அளவுக்கு பவர் இன்னும் அதிகமாகும். அதனாலதான் சைட்டனை கொல்றதுக்காக நிலாவை இவனால தன்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வர இதை பார்த்துட்டு ஃபாலன் ஏஞ்சலும், மவனே இன்னைக்கு நீ செத்தடான்னு இவனுடைய மொத்த பவரையும் திரட்டி சைட்டனை உரியடியா கொல்றதுக்காக ரெடியாக இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு சூசனோ கொஞ்சம் கவலைப்படுறா. ஆனா இவனுக்கு பக்கத்துல லூசிபர் வந்து உட்காந்துட்டு, ஏய் கவலைப்படாத எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு சாதகமா தான் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லவும் கொஞ்சம் கொஞ்சமா சைட்டனுக்கு பவர் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நிலாவை இவ்வளவு பக்கத்துல கொண்டு வந்தா உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா, அதனாலதான் மக்களுடைய பயத்தால சைட்டனுக்கு இந்த பக்கம் பவர் ஏறிக்கிட்டே இருக்க இந்த ஃபாலன் ஏஞ்சல் பயபுலிக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. அதே மாதிரி தான் ஃபாதர் ஆர்பாவும், எப்பா லூசிபர் என்னப்பா நடக்குதுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஓ நீங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சரி ஓகே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேக்கை என்கிட்ட கொடுங்களேன், ஓகே இந்த வச்சுக்கோ, எதுக்கு இதை நீ வாங்குற, ஒண்ணும் இல்ல எமிலியாவுக்கு இந்த பேக்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அவங்க கிட்ட இதை திரும்பி கொடுக்கறதுக்காக வாங்கிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லவும், ஒரு நிமிஷம் நீ எமிலியா கிட்ட கொடுக்க போறியா, அப்பனா நீ ஏன் சைடுல இல்லையாடான்னு இவனை கேட்கறதுக்குள்ளே லூசிபர் ஒரு அடி அடிச்சு இவனை நாக் அவுட் பண்ணிட்டு, ஓகே மை டியர் கிங் நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியதுதான் பாக்கி இருக்குதுன்ற மாதிரி சொல்லவும் அந்த பக்கம் சைட்டனுடைய பவர் இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன் ஒரு கட்டத்துல இங்க இருக்கக்கூடிய சீகோவால மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ரொம்பவே இந்த பவர் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ஆனா நல்ல வெளியே சூசனம் இவங்க பக்கம் தான்றதுனால சீகோ வந்து ஒரு பேரியர் போட்டு காப்பாத்திட்டு, ஹே சைட்டன் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொல்லும் நினைச்சிட்டியா, ஒழுங்கா உன்னுடைய பவர் கண்ட்ரோல் பண்ணி அவனை அட்டாக் பண்ண பாருன்னு சொல்லவும், ஆமால என்னுடைய பவர் கண்ட்ரோல் பண்ணும், சரி ஓகேப்பா நான் பாத்துக்கிறேன்னு தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மொத்த நெகட்டிவ் பவரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, மவனே வாடா இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம் இவன் சண்டை போடுறதுக்காக ரெடியாக இந்த ஃபாலன் ஏஞ்சலும், சரி ஓகே நானும் என்னுடைய பவர் காட்டி அட்டாக் பண்றேன்னு ஒரு அட்டாக் பண்றான். ஆனா அது நல்ல வெளியே சைட்டன் மேல பறதுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மேல பட்டவும் அது அப்படியே அந்த பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ஆனா இது எல்லாமே சைட்டனுக்கு ஏதோ சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ற மேஜிக் மாதிரி தான். அதனால நான் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தனே, இப்படி ஓகே பண்றியே, சரி ஓகே நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன்னு சைட்டனை புடிச்சு போட்டு போன அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு கட்டத்துல சைட்டனை இவனால டைரக்டா அட்டாக் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா வந்து சீகோவை வச்சு மிரட்டலான்றதுக்காக சீகோவை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனா சீகோவை புடிச்சு போட்டு இவனை போன அடி அடிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல சீகோவுடைய உருவத்துல இருந்ததே சைட்டன் தான். அது மட்டும் இல்லாம இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே எமிலியா லைட்டா ஜஸ்ட் மிஸ்ல பறந்து போய் கீழே விட போகவும், ஐயோ போச்சேன்னு போயிட்டு டக்குன்னு சைட்டன் பிடிச்சிட்டு, ஓகே உன்னை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லவும் இந்த ஹீரோ எமிலியாவை கேப் பண்ணி தான் ஹீரோ இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சைட்டன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, எமிலியா நீ க்ளோஸ் பண்ண வேண்டியதை க்ளோஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்ல, சாரி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பட் இதை நீ பாத்துருக்க கூடாது கண்ணத்துல ஒண்ணு பொலார்னு வச்சுட்டா. ஆனா இது எல்லாத்தையும் அடி வாங்கி கிடக்கக்கூடிய ஃபாலன் ஏஞ்சல் பார்த்துட்டு பொறுக்க முடியாம, டேய் எனக்கு மட்டும் அந்த சீக்ரெட் ஸ்வார்ட் கிடைச்சிருந்தது, கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிச்சிருப்பேன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, ஓ உனக்கு லெஜெண்டரி ஸ்வார்ட் வேணுமா, அப்பனா சரி ஓகே உண்மையான லெஜெண்டரி ஸ்வார்ட் நான் என்னன்றதை நான் காட்டுறேன்னு சைட்டன் தன்னுடைய லெஜெண்டரி ஸ்வார்டை எடுக்க, ஐயோ ஆத்தாடி இது நீ இவ்வளவு பெருசா இருக்குது, கடவுளே என்னுடைய கடைசி காலம் என்னுடைய
என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது, அதனால என்னை மன்னித்து விடுங்கள்ன்ற மாதிரி மன்னிப்பு கேட்க, டேய் என்னால உனக்கு மன்னிப்பு தர முடியாதுடா, ஏன்னா ஐ அம் நாட் எ காட், ஐ அம் எ டெவில் கிங். இப்படின்னு சைட்டன் தன்னுடைய லெஜெண்டரி ஸ்வாடை வச்சு தன்னுடைய உண்மையான டெவில் ஃபார்ம்ல இவன் ஒரு போடு போட இவனுடைய பாதி உடம்பு தரைக்குள்ள போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாமே முடியறதுக்குள்ள மறுநாள் காலையிலே விடிஞ்சிருச்சு. ஆனா இப்படி விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் சைட்டனுக்கு தெரியுது தன்னுடைய யூனிஃபார்ம் காணா போயிருக்குதுன்றது. அதனால என்னோட யூனிஃபார்ம் காணா போச்சுன்ற மாதிரி இந்த இடத்துல இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அது உன்னுடைய ஃபால்ட் பான்ற மாதிரி எம்லி அவனை லைட்டா கலாய்க்கவும், ஒரு நிமிஷம் என்ன கலாய்க்கிறது இருக்கட்டும், உங்களை காப்பாத்தினது நான் தான், அதனால ஒரு தேங்க்ஸ் ஆக சொன்னீங்களான்ற மாதிரி கேட்க, உனக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் தான் உன்னை காப்பாத்த கூப்பிடவே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்க அவர்கிட்ட தேங்க்ஸ் கேட்கணும் இவளை வச்சு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் விட பெரிய காமெடி என்னன்னா, ஹாஸ்பிடல்ல இருந்த ஆசில் இப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து, அரசே நீங்க கவலைப்படாதீங்க, யாரை கொல்லணும்னு சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஆனா பாவி அவ வீடியோ பார்த்து லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டு ஷேர் பண்ணிட்டு போயிட்டான்டா. இப்பதான் நீ இந்த இடத்துக்கு சண்டை போறதுக்கே வந்திருக்கன்ற மாதிரி இவனை கத்தவும், ஐயோ போச்சு அரசே என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லூசிபர் அந்த பிரீஸ்ட் ஹார்பா இருக்கான் இல்லையா, அவனை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு சொர்க்கத்துக்கு போனோம்னு ஆசையே இல்ல, ஏன்னா என்னுடைய சொர்க்கம் லேப்டாப்பிங் இருக்கும் போது அதை விட்டுட்டு நான் எதுக்குடா சொர்க்கத்துக்கு போனோம், ஆனா என்ன இப்ப எனக்கு செம்மையா பசிக்குது, வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும், சோ போயிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இத்தனை நாள் எபிசோடு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஸ்டோரி ஏதோ காமெடி பண்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஆனா கடைசி எபிசோட்ல தான் அந்த டெவில் ஃபார்மை வச்சு ஒரு பக்காவான ஒரு ஃபைட்டை காட்டினாங்க. ஆனா அதுவுமே பெருசாலாம் காட்டல, ஜஸ்ட் டெவில் வெளில வந்துச்சு போட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் காட்டினாங்க. ஏன்னா இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி ஃபேமிலி அனிமே, அதனால இதுல அதிகமா அந்த கோர் வயலன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன் செகண்ட் சீசன்ல இது கிடையாது, பட் செகண்ட் சீசன்ல உங்களை எங்கேஜ் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அலாஸ் ராமோஸ் அந்த குட்டி குழந்தை தான், அவ நல்லாவே எங்கேஜ் பண்ணி அந்த சீசனை ஃபுல்லாவே கூட்டிட்டு போவோம், நல்லா காமெடியா இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த சீசன்ல இருந்த அந்த கொஞ்சம் காமெடி இருக்கு இல்லையா, அதை விட இதுக்கப்புறம் வரப்போற ரெண்டாவது சீசன்ல காமெடி தூக்கலாவே இருக்கும். ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு எபிசோடு இருக்குது, அதாவது ஓவியன்னு சொல்லுவாங்க, அதை இவங்க எபிசோடாவே கன்வெர்ட் பண்ணி 13th எபிசோட் அபிஷியலா கொடுத்துட்டாங்க. சோ அந்த ஓவியவை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா ஒரு அரை மணி நேரத்துல நான் அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அதையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.